சுமார் ஒரு 4 நாள் லீவுக்கு அப்புறம் நான் மனசே இல்லாம ஹாஸ்டல் கிளம்பிட்டு இருந்தேன். சொல்லப்போனா எனக்கு வேற வழியே இல்ல. அன்னைக்கு நான் போய் தான் ஆகணும். ஏன்னா நெக்ஸ்ட் டே எனக்கு பிராக்டிகல் எக்ஸாம் வேற இருந்துச்சு. இல்லன்னா இன்னும் 2 நாள் லீவ் போட்டு வீட்ல இருந்திருப்பேன். எப்போ ஊருக்கு வந்தாலும் எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்குது இந்த திங்ஸ்லாம் பேக் பண்றதும், அன்பேக் பண்றதும் தான். எனக்கு மட்டும் இல்ல இருக்கிற எல்லா ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் நானும் என் அண்ணனும் ஒரு 1:30 போல கிளம்பிட்டோம். இன்னைக்கு வேற வழக்கத்த விட சூரிய பகவான் ரொம்ப உக்கிரமா இருந்தார் போல. எனக்கெல்லாம் செம்மையா கண்ண கட்ட ஆரம்பிச்சுருச்சு. அப்ப இதுல என் அண்ணன் வேற திருச்சி வரைக்கும் பைக்லயே போலாமான்லாம் கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் போற வழில ஒரு இளநீ குடிச்சிட்டு பஸ் ஏறிட்டோம். அதுல வேற செம்ம கூட்டம். சீட்டே இல்ல. ஃபுல்லா நின்னுட்டே தான் போனோம். பெரம்பலூர் போய் தான் ஒரு 2 சீட் கிடைச்சது. அப்பாடான்னு உட்காந்தா பஸ் பஞ்சர்ன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் பின்னாடி வந்து பஸ்ல ஏத்தி விட்டாங்க. இதுலயும் சீட் இல்ல. ஃபுல்லா நின்னுட்டே போற மாரி தான் இருந்துச்சு. இதுல நடுவுல என் அண்ணன் வேற இதுக்கு தான் நான் சொன்னப்பயே பைக்லயே போயிருக்கலாமான்லாம் கேட்டுட்டு இருந்தான். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஒரு வழியா திருச்சி ரீச் ஆயிட்டோம். வந்ததும் போய் நல்லா சாப்பிட்டோம். என் அண்ணன் இன்னைக்கு என் கூட திருச்சிக்கு வந்ததே என் அப்பாவுக்கு ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும்னு தான். அவன் ஆல்ரெடி ஏதோ ஃபோன் பார்த்து வச்சிருந்தான் போல. போய் அதெல்லாம் வாங்கிட்டு என்னையும் ஹாஸ்டல் விட்டு அவன் கிளம்பிட்டான். அப்புறம் நானும் ரூமுக்கு வந்துட்டு எடுத்துட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணவே 5:30 மேல ஆயிடுச்சு. இருந்த டயர்ல நானும் போய் படுத்துட்டேன். தட்ஸ் ஆல் அபௌட் தி டே. ஸ்டே டியூன்ட் கைஸ். பை.